ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்களா? 2026 உங்களுடைய கனவை நிறைவேற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. டிஎன்பிஎஸ்சி 2026 குரூப் 4ஓ குரூப் 1ஓ குரூப் 2ஓ எதுக்கு வேணாலும் நீங்கள் படிச்சுட்ருக்கலாம். இது வெறும் தேர்வு மட்டும் கிடையாது, இது உங்களுடைய லட்சியம். இதில் எப்படி நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரசு வேலை தான் உங்களுடைய கனவு. 2026 நீங்கள் நிச்சயமாக ஒரு அதிகாரியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான்னே இதை சொல்லலாம். வெற்றியாளர்களுடைய ரகசியம் என்னதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? இப்போவே தொடங்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்னும் டைம் இருக்குது, பயம் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க தானே? உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா ஐடியாஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் டைம் தாங்க. டைம் தான் ரொம்ப முக்கியம். 2026 டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னும் அதிகமாக டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒரு பெரிய சிகரத்தை எட்டி பிடிக்கணும்னா முதல் அடியை இன்றைக்கே நீங்கள் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வர 2026 ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் எப்படி உட்கார போகிறீங்க அப்படிங்கிற அந்த மாஸ்டர் பிளானை பற்றி தான். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சிலபஸ் தான் உங்களுடைய மேப்பே. சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க. கண்டதையும் படிக்கிறதுக்கு பேரெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் கிடையவே கிடையாது. சிலபஸை எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி ஒட்டி வைங்க. எந்த தலைப்பிலிருந்து அதிக கேள்வி வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். பாலிட்டியில், ஹிஸ்ட்ரியில், அப்புறம் நம்ம தமிழ்நாடு பற்றி கேட்குற கொஷின்ஸ் இதெல்லாம் தான் அதிகமாக வரும். இதில் எல்லாம் நீங்கள் கில்லி மாதிரி இருக்கணும். எந்த கொஷின் எங்கே இருந்து கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சும்மா நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காமல் அதோடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க. கண்டிப்பாக உங்களால் அவங்க இந்த புக்கில் இருந்து கொஷின் கேட்டால் என்ன, புக்குக்கு வெளியிலேருந்து கொஷின் கேட்டால் என்ன, நிச்சயமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சிலபஸ் தான் உங்களுடைய மேப் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரெண்டாவது, ஸ்கூல் புக்ஸ் இருக்குது இல்லைங்களா? லைக் அது ஒரு பைபிள் மாதிரி. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி நம்பாதீங்க. ஈவன் நானே சொன்னாலும் கூட உங்ககிட்ட நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சமச்சீர் கல்வி புத்தகங்கள் தான் நம்மளுடைய அடிப்படை அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற பாடங்களை மனப்பாடம் பண்ணாமல் அணுவாக, இன்ச் பை இன்ச்சாக, லைன் பை லைனாக, வேர்ட் பை வேர்டாக படிங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்குன்ற பேரில் அந்த புக்கை அப்படியே எழுத பழகாதீங்க. சின்னதாக ஒரு வேர்ட், ஒரு இயர் அது எழுதினாலே உங்களுக்கு அதில் என்ன கான்செப்ட்ன்றது தெரிஞ்சிடணும். இல்லை ஒரு படமாக வரைஞ்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. நீங்கள் எடுக்கிற அந்த சின்ன 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 நோட்ஸ் தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கை கொடுக்கும். நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற நோட்ஸு தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதிகமாக புக்குங்களை வாங்கி 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 குவிக்காதீங்க. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க இதை வச்சு தான் பாஸ் பண்ணாங்க, அதை வச்சு தான் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. சமச்சீர் கல்வியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த புத்தகத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. திரும்ப 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 படிச்சுட்டே இருங்க. ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு வெற்றியாளருடைய ரகசியமே. அவங்க என்ன பெரிய எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, கலெக்டர் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, சாதாரண எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, அவங்களுடைய அந்த ரகசியம் என்ன, வெற்றிக்கான ரகசியம் என்னென்னா ரிவிஷன் தான். நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதாங்க. புதுசாக படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் படித்ததை மறந்து போயிடுவாங்க. ஏன் மறந்து போகுது? அவ்வளோ நிறைய படிக்கிறீங்களே, ஒரு மணி நேரம் டைம் எடுத்து இவ்வளோ நாள் என்ன படித்தோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுறீங்களா? அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது அதை செய்யறதில்ல. அப்போது கண்டிப்பாக படித்தது மறந்து தான் போகும். நீங்கள் ஒரு விஷயத்தை 10 முறை படித்தாலும் அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலைன்னா பிரயோஜனமே இல்லை.
அட்லீஸ்ட் எழுதியாவது பார்க்கணும். இந்த கான்செப்ட் தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. வாரத்தில் 5 நாள் இல்லை 6 நாள் படிங்க. 1 நாள் இல்லை 2 நாள் படித்ததை மட்டுமே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஞாபகம் வரலையா, திரும்ப எடுத்து படிங்க. ரிவிஷன் பண்ணுறவன் தான் ரிசல்ட்டு வாங்குவான், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த விஷயத்துக்கு வரேன். மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இடிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் தான். அச்சச்சோ எனக்கு ஆப்டிடியூடே வராதே, நான் சயின்ஸ் மேஜர், எனக்கு மேக்ஸ் வரவே வராது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். மேக்ஸ் வராதுன்னு ஏங்க ஒதுக்கி வைக்கிறீங்க? மேக்ஸில் 25க்கு 25 தினமும் அரை மணி நேரம் மட்டும் ஒதுக்கி செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். அசால்ட்டாக 25க்கு 25 மார்க் நீங்கள் எடுக்க முடியும். அதாவது 25க்கு 25 கொஷினும் கரெக்டாக போட முடியும்னு சொல்கிறேன். அதே போல் தினமும் நியூஸ் பேப்பரை பாருங்கள். நம்ம இப்போ கடையில் போய்ட்டு நியூஸ் பேப்பர் வாங்கணும், நம்ம வீட்டுக்கே வரவழைக்கணும்லாம் இல்லை. ஃபோன் இருக்குதுங்க. ஃபோன்லேயே நீங்கள் வர நியூஸை என்னென்ன திட்டங்கள் வருது, தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இது உங்களை மற்றவங்களை விட ஒரு படி முன்னேறி போகிறதுக்கான ஒரு வழி. புரியுதுங்களா? ஸோ மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ப்ராக்டிஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் அதே போல் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சிங்கிறது வெறும் 100 மீட்டர் ஓட்டம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணோம், முடிச்சிட்டோம், அவள் தான் முடிஞ்சது. இது ஒரு மாரத்தான் மாதிரி. இடையில கொஞ்சம் டயர்ட் ஆகலாம், பயம் வரலாம், நம்ம பாஸ் பண்ணுவோமா, வேலையை வாங்குவோமா அப்படின்னு நம்ம மேலே நமக்கு சந்தேகம் வரலாம். அப்போல்லாம் ஒன்று மட்டும் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக சேரில் உட்காந்துருக்கிறப்ப உங்கள் அப்பா அம்மாவோட முகத்தில் வர அந்த சந்தோஷத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு நிமிஷம் போதும், நீங்கள் மறுபடியும் ஓட ஆரம்பிப்பீங்க, திரும்பவும் படிப்பீங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்களை தூங்கவே விடாது. என்னால் முடியும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ நண்பர்களே, சோஷியல் மீடியா தேவையற்ற அரட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைங்க. 2026 ஒரு வெற்றியாளராக நிற்கணும்னா இன்றைக்கே உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். 5 வருஷம் 6 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருப்பாங்க, இன்னும் பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கனாலே நிச்சயமாக நீங்கள் இந்த 2026 போஸ்டிங் வாங்கிடுவீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு வேறு என்ன ஹெல்ப் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட்டாக இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.